Hi friends, இந்த வீடியோல பழைய நைட்டியை வீட்டுக்கு தேவையான ஒரு உபயோகமான பொருளா எப்படி மாத்துறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி பழைய நைட்டி ஒன்னு எடுத்துக்கோங்க. இத வந்து நான் பின் பக்கமா திருப்பி போட்டுருக்கேன். இதுல வந்து இந்த மாதிரி சைடுல இருந்து நம்ம ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்க நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் நம்ம அந்த நைட்டி ஃபுல்லும் கட் பண்ண போறோம். அந்த பின் பக்கம் ஃபுல்லுமே இந்த மாதிரி கட் பண்ணா நமக்கு 6 பீஸ் கிடைக்கும். இந்த 6 பீஸ்ல இருந்து ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. வீடியோல காட்டுற மாதிரி அந்த 3 பீஸோட ஒரு சைடு எண்டை ஒரே மாதிரி வச்சு அதுல வந்து ரப்பர் பேண்ட் மாட்டிக்கோங்க. அடுத்து இத வந்து நம்ம ஜட பின்னுற மாதிரி ஒன்னு போல டைட்டா பின்னிக்கோங்க. இத வந்து நம்ம பின்னும்போது நமக்கு சிக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி அதோட எண்டெல்லாம் முடிச்சு மாதிரி லைட்டா போட்டு விட்டுக்கோங்க. அப்ப வந்து நம்ம சிக்காம ஈஸியா வேகமா பின்னிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி அதோட எண்டெல்லாம் முடிச்சு மாதிரி போட்டுருக்கேன். இப்போ பாருங்க அதோட கீழ வரைக்கும் நான் பின்னிட்டேன். பின்னதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் கட் பண்ணி வச்சிருக்க பீஸை இந்த பீஸஸோட ஊசி நூல் வச்சு தச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இதே மாதிரி தொடர்ந்து பின்னிருங்க. இப்போ பாருங்க இந்த 3 பீஸையுமே ஜாயின் பண்ணிட்டேன். இந்த 3 பீஸையும் பின்னதுக்கு அப்புறமும் நம்ம நைட்டில முன்னாடி வந்து ஜிப்பை தவிர்த்து கட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி 6 பீஸ் கிடைக்கும். அதையும் ஜாயின் பண்ணி தச்சு இந்த மாதிரி பின்னிக்கோங்க. பின்னும்போது இதோட நீளம் அதிகமாகறனால இந்த மாதிரி உயரத்துல எங்கேயாவது மாட்டி வச்சுட்டு பின்னுனீங்கன்னா உங்களுக்கு பின்னுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இடையில நம்ம ஏதாவது வேலையை எந்திரிக்கும் போது இந்த மாதிரி கிளிப் மாட்டி வச்சிங்கனாலும் அந்த பின்னுனது வந்து பிரியாம இருக்கும். இப்போ பாருங்க நான் ஃபுல்லுமே பின்னிட்டேன். அதுக்கு அடுத்ததா இன்னொரு கலர்ல இன்னொரு நைட்டில இருந்து கொஞ்சம் கட் பண்ணி நான் பின்னிருக்கேன். இந்த எண்டையும் நார்மலா பின்னி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து மடிச்சு தச்சிருங்க. வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்க தச்சு முடிச்சாச்சு. அடுத்ததா வீடியோல காட்டுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த நைட்டி துணியை ஒன்னு போல டைட்டா சுத்திக்கோங்க. இது வந்து இன்னும் பெருசா வேணும்னா செகண்ட் நைட்டி நம்ம எடுத்ததுலயும் ஃபுல் துணியையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெருசா வரும். அல்லது இதை வந்து நம்ம சாரியில கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து நைட்டில ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க நம்ம ஃபுல்லுமே சுத்தியாச்சு. அடுத்து இதுல வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த எண்டை வந்து தச்சிருங்க. அடுத்ததா இந்த பின்னல் வந்து பிரியாம இருக்கிறதுக்காக தான் நம்ம தைக்கிறோம். அதனால இந்த பின்னல் பிரியாத அளவுக்கு ஒவ்வொரு இதுலயும் இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க.
இதில் வந்து பின்னல் பிரியாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் இதில் நீங்கள் தையல் வந்து எப்படி வேணால் எந்த வழியாக வேணாலும் போட்டு பிரியாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து தச்ச பக்கத்தை அடிப்பக்கமாகவும் இன்னொரு பக்கத்தை நம்ம மேல் பக்கமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக நைட்டியில் வந்து இந்த மாதிரி லேஸ் இருக்கும், அந்த லேஸை மட்டும் தனியாக கட் பண்ணி இதில் சுற்றிலும் தச்சிருங்க. இப்போ பாருங்கள், நான் தச்சு காட்டியிருக்கேன். இதை வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு டோர்மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பானை அந்த மாதிரி பெரிய பொருள்கள்லாம் வைக்கிறதுக்கு அடியிலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஊஞ்சல்லையும் இதை வந்து நம்ம உட்கார்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.